அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களோடு நின்று என்றென்றைக்கும் பணியாற்றுவேன். இன்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சி, மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. நம்மளுடைய போர் வீரர்களுடைய குடும்பங்களை நம்மளுடைய அரசும் காவல்துறையும் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குடும்பங்கள் அனைவருமே நம்மளுடைய சொந்தங்கள். நமக்காக நாட்டு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் படை வீரர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை கண்டிப்பாக வேண்டும். அவர்களுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பமாக அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும். பெரியோர்களை முறைப்படுத்தி நடத்த வேண்டும். மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் யாரோ சிலர் செய்யும் தவறுகளை அதை மீண்டும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் காவல்துறைக்கு கடமை இருக்கிறது. காவலனாக, பாதுகாவலனாக, அரணாக நின்று நம்மளுடைய படை வீரர்களுடைய குடும்பங்களை வரும் காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். என்றென்றைக்குமே அவர்கள் உங்களுடைய தோழர்களாக, உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறவாமல் செயல்பட வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நன்றி.